டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராக இருக்கிறார். இரண்டாவது முறையாக நேரில் ஆஜராக இருக்கிறார் தவேக தலைவர் விஜய். கரூர் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த விவகாரம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது நேரில் ஆஜராகி இருக்கிறார் தவேக தலைவர் விஜய். சிபிஐ அலுவலகத்தை வந்தடைந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷத். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகி இருக்கிறார். விவரம். வணக்கம் தனலட்சுமி. தற்சமயம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆஜராகி இருக்கிறார். தொடர்ந்து இந்த விசாரணை என்பது அதாவது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறதா அல்லது இந்த விசாரணை மீண்டும் விஜயினை நீட்டிக்குமா என்ற கேள்வியானதும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு நபர்களை சிபிஐ விசாரணையில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக கடந்த முறை தவேக தலைவர் விஜய் விசாரிக்கும் போது ஒரு புறம் அதாவது காவல்துறை தரப்பில் டிஜிபி டேவிட் ஆசீர்வாதத்தையும் விசாரணை ஈடுபடுத்தினார்கள். அவரும் டெல்லிக்கு வருவார் தவேகவினர் எதிர்பார்க்கவில்லை, விசாரணை ஈடுபடுத்தப்படுவார் எதிர்பார்க்கவில்லை. அவர் கொடுத்த வாக்குமூலம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த முறை அந்த நிகழ்வு ஏற்படும் பொழுது காவல்துறை தரப்பில் என்னை பத்திரமாக என்னை அணிந்து வந்தார்கள். அந்த அனுப்பி என பேசும்போது பிரச்சாரத்தை பேசும்போது விஜய் அதை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு முன்னுக்கு முன்னாக காவல்துறை தரப்பில் சரியான ஏற்பாடு செய்யவில்லை என்ற கருத்தையும் தவேக தெரிவித்திருந்தனர். இது ஒரு மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுவதாக காவல்துறை தரப்பில் கூட கருத்தை தெரிவித்திருந்தார்கள். அந்த மையப்புள்ளியை முன்வைத்து சிபிஐ விசாரணை ஈடுபடுத்துவார்களா ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போல இங்கு பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே தெரிந்தும் காவல்துறை எதற்கு எங்களுக்கு இங்கு அனுமதி கொடுத்தாரோ என்ற வார்த்தையையும் குறிப்பாக தவேக தரப்பில் வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தாங்கள் விஜய் தாமதமாக வந்தது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அப்ப விஜய் தாமதமாக வர்றதுக்கு காரணம் என்ன? இவை அனைத்துமே ஒட்டி குறிப்பாக மிக முக்கிய மூத்த வழக்கறிஞரை கொண்டு இது முழுமையாக விஜய் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாகவும் அந்த ஆலோசனை அடிப்படையில் தான் அந்த வழக்கறிஞர் பெற்ற தகவலின் அடிப்படையில் இன்று இந்த சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அதிகரிக்கக்கூடிய கேள்விக்கு பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளிக்க விஜய் தயாராகி தான் சென்றிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை விசாரணை 7 மணி நேரம் நடைபெற்றது. மீண்டும் விசாரணை நீடிக்க உள்ளதாக தெரியவில்லை. அவர் கால அவசரம் கேட்டது. அதே மாதிரி இன்று ஆஜராகியிருக்கார். இன்றைய விசாரணை என்பது இன்று குறிப்பாக 7 மணி நேரம் கடந்து இருக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் தவேக நிர்வாகிகளை விசாரணைக்கு போது முதல் நாள் 8 மணி நேரம் விசாரணை ஈடுபட்டார்கள், 2ஆம் நாள் 7 மணி நேரம் விசாரணை ஈடுபட்டார்கள், 3ஆம் நாள் 6 மணி நேரம் விசாரணை ஈடுபடுத்தினார்கள். அதன்படி விஜய் இந்த 8 மணி நேரம் விசாரணை ஈடுபடுத்துவார் ஒரு கேள்வியும் இருந்திருக்கிறது. இன்றுடன் இந்த விசாரணை என்பது விஜய்க்கு முடிந்து விடுமா அல்லது நாளையும் தொடருமா ஒரு கேள்வியும் இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் என்பது இந்த விசாரணை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு கேள்விகளையும் எடுக்க அதை கேட்க எழுத்து மூலமாக பெறவும் சிபிஐ விசாரணை என்பது விசாரிப்ப காத்திருப்பதாகவும் விசாரித்த முடித்த பிறகு இந்த முழுமையாக குற்றப்பத்திரிகை தயார் செய்வார்கள். அது போக தமிழ்நாடு ஏற்கனவே தவேக சார்பாக செந்தில் பாலாஜியை விசாரிக்கணும் கோரியிருக்கிறார்கள். அந்த திமுக சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் விசாரணை ஈடுபடுத்துவார்களா ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்று விசாரணை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. தற்பொழுது இரண்டாவது முறையாக நேரில் ஆஜராக இருக்கக்கூடிய தவேக தலைவர் விஜயிடம் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட வாய்ப்பிருக்கிறது? ஏற்கனவே நான் முன்பே தெரிவித்ததுதான். அதாவது அந்த கூட்டத்திற்கு தாமதமாக சென்றதுக்கான காரணம் என்ன, ஏன் பிரச்சார தேதியை மாற்றி வைத்ததுக்கான காரணம் என்ன, ஏற்கனவே அந்த பகுதியில் ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி சார்ந்த ஒரு மாநாடு 2 நாட்கள் முன்பாக நடைபெறுகிறது. அதை ஒட்டி தாங்கள் தன்னுடைய கூட்டத்தை அதிகரித்து காட்பதற்காக இந்த கூட்டத்தை கூட்டினீர்களா? மேலும் அந்த கூட்டத்தில் வரும்பொழுது ஏன் தாமதம் வந்தீங்க? கூட்டம் அதிகமாக இருக்கும்போதே அங்கிருந்து கிளம்பக்கூடாதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்கிறதாகவும் தன் கண்முன்னே பல்வேறு நபர்கள் மயங்கி விழும்போது தான் வேடிக்கை பார்த்திருந்தீங்களா? உங்கள் நிர்வாகி உங்களுக்கு கருத்து உங்களிடம் எதுவுமே தெரிவிக்கவில்லையா என்ற கேள்வியும் கொடுக்க இருப்பதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஏன்னா கடந்த முறை 100க்கும் மேற்பட்ட கேள்வி கேட்டதாகவும் அந்த அடிப்படையில் இந்த முறையும் மிக முக்கியமாக நுண்ணியமாக இந்த கேள்வி அதாவது கூட்டத்தை ஒட்டியே இந்த கேள்வி கேட்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த விசாரணை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் பல்வேறு நபர்களிடம் விசாரணை ஈடுபடுத்தி அதிலிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலேயும் விஜயிடம் விசாரணை கேட்க இருப்பதாகவும் கூட சிபிஐ வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. தனலட்சுமி.
நௌஷாத், ஆளுங்கட்சி நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தப்படும் பட்சத்தில் யார் யாரிடம் விசாரணை நடத்தப்படக்கூடும்? குறிப்பாக இதேதான் தாவேகாவினரும் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அதாவது ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களையும் விசாரணை உட்படுத்த வேண்டும் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனா குறிப்பாக அந்த பதவி பற்றியும் ஆளுங்கட்சிக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை என ஆளுங்கட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு அரசு பொறுத்த வரைக்குமே ஒரு பாதிப்பு ஏற்படும் போது ஒரு அரசு என்பது அது அரசாக முழுவீச்சில் அந்த பாதிப்பை களைவதற்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ள வேண்டும். அதை தான் தமிழக அரசு செய்ததாகவும், அதாவது திமுக சேர்ந்த அதிகாரிகள் தலைவர் தவறுகிறார்கள். அந்த அடிப்படையில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகியாக செந்தில் பாலாஜி இருக்கிறார். அந்த செந்தில் பாலாஜி நேரடியாக சென்றதாகவும், மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக அவர்கள் சார்பாக வைத்திருக்கக்கூடிய தன்னார்வ நிறுவனம் சார்பாக தண்ணீர் கட்டணங்கள் உள்ளிட்டவை கொடுத்ததாகவும், மேலும் அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனே அருகில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்து, அதாவது கரூர்னா அருகில் இருக்கக்கூடிய திருச்சியாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைத்து உரிய மருத்துவம் அளிக்க அரசு சார்பாக ஏற்பாடு செய்ததாகவும், அதை பார்த்துதான் தமிழக முதல்வர் நேரடியாக அந்த இரவே நேரடியாக வந்து பாதிப்பு குறித்தும் மருத்துவம் குறித்தும் கேட்டறிந்தாங்க உள்ளிட்டவை குறித்து அரசு ஒரு 24 மணி நேரம் அரசு இதனம் எந்த மாதிரி பணியை செய்யுமோ அதை தான் செய்திருக்கிறோம். ஆனால் இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. அரசு சார்பாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்கனவே தமிழக காவல்துறையை அழைத்து விசாரித்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த பகுதியில் கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அழைத்து விசாரிப்பார்களா என்ற கேள்வி வந்திருக்கிறது. ஆனால் ஏன்னா இந்த நிகழ்வுக்கு, அதாவது இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான மிக முக்கியமாக செந்தில் பாலாஜி தான் என மிக முக்கியமாக தாவேகாவினர் அவங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார்கள். மேலும் விஜய் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அவர் மீது செருப்பு தூக்கி வீசியது, அவர் மீது வாட்டர் கேன் தூக்கி வீசியது உள்ளிட்ட நிகழ்வு கூட நடைபெற்றது. இது அனைத்துமே அந்த மாவட்ட முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்பாடு செய்த ஆட்கள் தான் என்ற கருத்தையும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார்கள். மேலும் நாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது இடையிடையில் ஆம்புலன்ஸ் வந்து சென்றதாகவும் கூட அந்த பரபரப்பாக கருத்து பேசப்பட்டது. ஆனால் ஆம்புலன்ஸ் வந்ததற்கான காரணம் உள்ளிட்டவை குறித்து தமிழ்நாடு காவல்துறை தரவிலும் மற்றும் அங்கே பகுதியில் கூடிய அதிகாரி தரவிலும் அங்கே கருத்து தெரிவித்திருந்தார்கள். கூட்ட நெரிசலில் பலரும் பாதிக்கப்பட்ட போது அவர் மீட்பதற்காகவே ஆம்புலன்ஸ் வந்ததாக கூட கருத்து தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழக அரசு இருக்கக்கூடிய, அதாவது ஆளுங்கட்சி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து விசாரிக்கப்படுவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷா. தொடர்ந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 2வது முறையாக தாவேக தலைவர் விஜய் ஆஜராக இருக்கிறார். விவரம். தனலட்சுமி வணக்கம். கரூர் சம்பவம் தொடர்பாக 2வது முறையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே முதற்கட்ட விசாரணையில் விஜயிடம் பல்வேறு கேள்விகள் என்பது எழுப்பப்பட்டிருந்தது. அதாவது விஜயிடம் எழுப்பப்பட்ட கேள்விகள் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தார்கள் என்பது குறித்த அந்த தகவல் என்பது வெளியாகி இருந்தது. குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார கூட்டத்தின் போது விஜயை பார்ப்பதற்காக அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது நிலவியது. அப்பொழுது உருவான அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக அரசு SIT, அதாவது தனிநபர் ஆணையம் அமைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக உச்சநீதிமன்றம் சென்று அவர்கள் CBI விசாரணை வேண்டும், அதுவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பில் விசாரணை வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் CBI இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பல நாட்கள் கரூரில் முகாமிட்டு CBI விசாரணை மேற்கொண்டார்கள். அங்கு சம்பவம் நடந்த இடத்தில் சம்பவம் நடந்த மக்களை சந்தித்தார்கள், பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருந்தார்கள். அதே போல விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனத்தை கரூருக்கு வரவழைத்து அதை அங்கேயே சோதனை செய்திருந்தார்கள். அதே போல மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியவர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அவர்கள் விசாரணை செய்திருந்தார்கள். இப்படியாக ஒவ்வொருத்தரிடம் விசாரணை என்பது நடைபெற்றது. இதனை அடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார், அதே போல கரூர் மாவட்ட கழக செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோரை டெல்லி CBI அலுவலகத்திற்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அவர்களிடத்தில் முதற்கட்ட விசாரணை என்பது நடைபெற்றது. அவர்களிடத்தில் இந்த கூட்டம் எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டது, எத்தனை பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, நீங்கள் ஏன் முன்னதாகவே இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யவில்லை உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் என்பது தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டது. அவர்களும் பதிலளித்திருந்தார்கள். அதே போல
போல ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியர், அதே போல மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியவரும், அதே போல உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ADGP-யும் அவர்கள் விசாரணை மேற்கொண்டார்கள். அவர்களுக்கும் சம்மன் அனுப்பி அவர்களிடத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இரு தரப்பினரையும் அந்த விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார்கள். அந்த பதிலோடு ஒப்பிட்டு பல்வேறு கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் அழைத்திருந்தார்கள். விஜய்க்கு முதற்கட்டமாக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. 12ஆம் தேதி சம்மன் அனுப்பி அவர் நேரில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அவர் தெரிவித்திருந்தார். அப்பொழுது விஜயிடம், உங்களுக்கு ஏற்கனவே இவ்வளவு கூட்டம் வரும் என்று கூறப்பட்டதா? அதற்கான முன்னேற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருந்தது? சம்பவம் நடந்த இடத்தின் போது இந்த சம்பவம் உங்களுக்கு எப்பொழுது தெரியும்? ஏன் நீங்கள் உடனடியாக கரூரில் இருந்து சென்னையை நோக்கி கிளம்பினீர்கள்? மதியம் 3 மணிக்கு வரக்கூடிய நிலையில் நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீர்கள்? இரவு 7 மணிக்கு வந்தது ஏன்? உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் என்பது எழுப்பப்பட்டிருந்தது. இது நீங்கள் அழைத்து வரப்பட்ட கூட்டமா அல்லது அவர்களாக தானாக வந்த கூட்டமா என்பதெல்லாம் குறித்து, அதே போல போலீஸ் பாதுகாப்பு எவ்வளவு இருந்தது என்பதெல்லாம் குறித்தும் தொடர்ச்சியாக விஜயிடம் பல்வேறு கட்ட கேள்விகள் என்பது கேட்கப்பட்டிருந்தது. இதற்கு அனைத்துக்குமே விஜய் அவர்கள் பதில் சொன்னதாகத்தான் அவருடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து விஜயினுடைய கோரிக்கையை ஏற்று விஜய் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். பொங்கல் முடிந்த பிறகு மீண்டும் ஆஜராகிறேன் என்று அவர் தெரிவித்திருந்ததன் அடிப்படையில் அவர் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அந்த விசாரணை என்பது நடைபெற்றிருந்தது. அந்த விசாரணையில் பல்வேறு தகவல் அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் நீங்கள் 19ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று மீண்டும் CBI சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அந்த சம்மன் அடிப்படையில் இப்பொழுது ஆஜராகியிருக்கிறார். குறிப்பாக விஜய் நேற்று மாலை 4 மணி அளவிலேயே டெல்லி சென்று அங்கு தங்கிவிட்டு அவர் இன்றைக்கு காலையில் சரியாக 10 மணி அளவில் CBI அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். இந்த அவருடன் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த CBI விசாரணை பொறுத்த வரைக்குமே அடுத்த கட்ட நகர்வுகள் ஏனென்றால் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமெல்லாம் அவருக்கு அந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருந்தால் அவர்களுடைய பதிலின் அடிப்படையில் விஜயிடம் அந்த கேள்விகள் கேட்கப்படும் என்று தெரிகிறது. குறிப்பாக இதில் உங்களுக்கு யாரேனும் சந்தேகம் இருக்கிறதா, யாராவது திட்டமிட்டு செய்திருக்கிறார்களா என்றெல்லாம் அவர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய அந்த சூழலை பார்க்க முடிகிறது. குறிப்பாக முதற்கட்ட விசாரணையை முடித்து வந்த பொழுது நிர்மல்குமார் வந்திருக்கும் பொழுது அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது முன்னுக்கு முரணான பதிலை தமிழக அரசு தெரிவிக்கிறது, தமிழக அரசினுடைய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் போலீசாருடைய எண்ணிக்கை 500 என்றார், ஆனால் ADGP 602 என்கிறார். இப்படியான முன்னுக்கு புறனான தகவல்களை CBI-யிடம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக எங்கள் தரப்பு நியாயத்தை நாங்கள் எடுத்து கூறியிருக்கிறோம். விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு எங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆக மொத்தத்தில் தமிழக அரசு மீது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சந்தேக பார்வை திரும்பியிருக்கிறது. அதைத்தான் அவர்கள் அங்கு CBI-யிடம் சொல்லியிருப்பதாக ஏற்கனவே நிர்மல்குமார் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலும் பல்வேறு கேள்விகள் என்பது விஜயிடம் எழுப்ப இருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.